ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். ஒரு புக் ஒன்று படித்தேங்க, தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லி. வேற லெவலில் இருக்குங்க அந்த புக்கு படிக்கிறதுக்கு. தமிழ் புக்கு தான். இந்த தொல்காப்பிய பூங்கா எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம கலைஞர் மு கருணாநிதி அவர் தான் வந்து எழுதியிருக்காங்க. வேற லெவலில் எழுதியிருக்காருங்க, செம்மையாக செதுக்கியிருக்காருங்க அந்த புக்கை. அதாவது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு சாப்டர் ஒன்று படித்தேங்க, வேற லெவலில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் பேர் பார்த்தீங்கன்னா மறுப்புக்கு பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டருங்க. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கல்லூரியில் ஒரு தமிழ் பேராசிரியர் இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவிகளை, இன்னைக்கு தமிழ் தென்றல் திருவிக்காவோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். அது என்ன டாஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா, பழந்தமிழ் இலக்கிய மரபுகள் மீறாம, அதே மாதிரி வரலாற்று உண்மைக்கு மாறுபடாம ஒரு காட்சி அமைப்பு வந்து நீங்க சித்தரிக்கணும். அந்த காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் கதாபாத்திரமும் ஒரு பெண் கதாபாத்திரத்தையும் வச்சு சித்தரிக்கணும். அது வந்து கற்கண்டு தமிழ்ல நம்மளை கவரும் வகையில் இருக்கணும். ஸோ அந்த விஷயத்த வந்து யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து முதல் பரிசு பார்த்தீங்கன்னா 5000 மதிப்புள்ள இலக்கிய நூல்கள் நான் பரிசை தரப்போறேன் அப்படின்னு சொன்னோன்னே மாணவ மாணவியருக்கு எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு. ஸோ நானா நீயா அப்படின்னு சொல்லி போட ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிபந்தனை வர வைக்கிறாரு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி அமைப்பு வந்து முதல்ல யாரு ஃபர்ஸ்ட் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அது மட்டும் இல்லாம அந்த எழுதின விஷயம் வந்து பரிசுக்குரியதாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த பழந்தமிழ் இலக்கிய மரபுகளுக்கு மீறாம இருக்கணும். அதே மாதிரி வரலாற்று உண்மைக்கு மாறுபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க எழுதுறதுக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்கை கொடுக்குறாரு. முதல் மாணவனா முகிலன் அப்படிங்கிற மாணவன் வந்து அந்த விஷயத்தை எழுதிட்டு, நான் எழுதி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த தாளை வந்து கொடுக்குறாரு அந்த பேராசிரியர்கிட்ட. பேராசிரியர் என்ன சொல்றோன்னா, சரி உறக்கப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலன் வந்து வருத்தத்தோட ஒரு காதலிகிட்ட போய் உட்காடுறான். உடனே இந்த காதலி வந்து என்ன வருத்தம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு காதல் வந்து ஊடல் அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கிறான். ஊடலா அப்படின்னா என்ன அப்படின்னா, சரிதான் போ, திருக்குறள்ல இன்பத்துப்பால்ல சிறந்த விஷயமே இந்த ஊடல் தான். சரி ஊடல்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி காதலி கேட்டோன்னா இவர் சொல்றாரு, காதலன் வந்து இந்த மாதிரி காதலனும் காதலியும் சினிங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சமாதானமாய் சந்தோஷமா வருது. ஃபர்ஸ்ட் எதுக்கு சினுங்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு சந்தோஷமானோம் அப்படின்னு சொல்லி காதலி கேட்குறா. அதுக்கு காதலன் வந்து ஊடல்னா அதான், முதல்ல சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானமாய் சந்தோஷமா வர்றதுக்கு பேரு தான் வந்து ஊடல். சரி சண்டையை ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்லி காதலி சொல்றா. அதுக்கு காதலன் வந்து என்ன சொல்றான்னா, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன், அதை நீ கேளு அப்படின்னு சொல்லி காதலன் சொல்லும்போது, அப்படி என்ன விஷயம் நீ சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் வந்து மறுபடியும் ரோமாபுரிக்கு பயணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே மறுபடியும் நீ வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய போறியா அப்படின்னு சொல்லி காதலி ஆச்சரியப்படுறா. ஆமா, தமிழ்நாட்டுல எடுத்த முத்துக்கள் எல்லாத்தையும் விற்கிறதுக்காக நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த காதலனும் காதலியும் வந்து கவிதை நடையாவே வந்து பேசிக்கிறாங்க. இது வந்து முகிலன் எழுதின மாதிரி இந்த கதையில தலைவர் கலைஞர் மு கருணாநிதி வந்து எழுதியிருக்காரு. அவருக்கு சும்மாலாம் வந்து கலைஞர்லாம் பேர் வைக்கலைங்க. நம்ம சொல்லுவாங்களா பழமொழி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கவிதை. அதாவது வந்து வேற லெவல்ல வந்து கவிதை எழுதியிருக்காருங்க. அதாவது இந்த ஆளுக்கு வந்து சும்மாலாம் கலைஞர்னு பேர் வைக்கல. ஸோ இந்த கவிதையை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் இவருக்கு ஏன் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. கடல் அலையில் கட்டுமரம் போல் தவிப்பதற்காக நான் பிறந்தேன், இல்லை உங்கள் பயணத்தை தடுக்க துணிந்தேன். தடை வேண்டாம் தணல் வேண்டாம் உன் விழிகளிலே, தடை வேண்டாம் தணல் வேண்டாம் உன் விழிகளிலே, புனல் கடந்து ஒளிமுத்து விற்று வந்தால் மடை திறந்த வெள்ளம் போல் குவியும் பொற்காசு, விடை கொடு பாவாய். குத்து விளக்கொன்றை தனியாக தவிக்க விட்டு கத்துக்கடல் கீறி செல்கின்றீர், கத்துக்கடல் கீறி செல்கின்றீர். நான் செத்து மடிந்த பிறகு என்னை வந்து காண்பீர். அடடா இதோ பார், சிப்பியிலே விளையாத சிரிப்பு முத்து நீ காட்டப் போகிறாய். என் சிந்தையில் உறவாடும் செந்தமிழே, நீயும் ரோமபுரிக்கு வருகிறாய் சரிதானே. எப்படி கவிதை! ஒரு சிறந்த படைப்பாளிங்க நம்ம தலைவர் மு கருணாநிதி அவர்கள். அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட படைப்புகளை வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த கதை வந்து முகிலன் சொல்ற மாதிரி அவர் கவிதையை வந்து சொல்லி முடிக்கிறாரு. உடனே வந்து முகிலன் சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் மாணவ மாணவிகள் எல்லாமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பேராசிரியர் வந்து இந்த மாதிரி
பூம்புகார் விஷயத்த வந்து மறைச்சு அதை வச்சு ஒரு கதை சொல்லிட்டீங்களே, அப்படி ஒரு காட்சி அமைச்சிட்டீங்களே, வெரி குட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு பெண் மட்டும், ஒரு மாணவி மட்டும் எந்திரிச்சு, முல்லை தேவி அப்படின்னு சொல்லப்படுற மாணவி மட்டும் எந்திரிச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒரு மறுப்பு இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்றாங்க. அப்படி என்னமா உனக்கு மறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு முகிலன் சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி இலக்கிய பழந்தமிழ் இலக்கிய மரபுல ஒன்று இணையல, இது அதுக்கு ஒத்து வரல, பழந்தமிழரோட மரபுகளையும் மீறி இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே பேராசிரியர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி என் மனசுல ஒண்ணு இருக்கு, அந்த விஷயத்த நீ கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உனக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதுக்கு மாணவி ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஐயா நீங்க இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நூல்ல இருந்து ஒரு கதை, எனக்கு ஒரு கவிதை சொன்னீங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் எடுத்து சொன்னீங்க. அது என்ன சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னீர் வழக்கம் மகடூஉ ஓடில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் வந்து சொன்னீங்க. அதுல மீனிங் என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடல் பயணம், வெளிநாட்டுக்கு கடல் பயணம் செய்யும் போது மனைவிகளை எந்த ஒரு கணவரும் அழைத்து கொண்டு போவதில்லை, அதுதான் வந்து தமிழர்களோட மரபு, பழந்தமிழோட மரபு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா இப்ப முகிலன் சொன்ன இந்த கதை, இந்த காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட மரபை தாண்டி இருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கு வந்து ஒரு முரண்பாடு இருக்கு அவர் சொன்ன விஷயத்துல அப்படின்னு சொன்னோன்னே, பேராசிரியர் வந்து நான் எப்போ என்ன நினைச்சனோ, நான் எந்த விஷயத்த நினைச்சனோ அந்த விஷயத்த டக்குன்னு கரெக்டா ஷார்ப்பா சொல்லிட்டோமா. ஸோ முகிலா, நீ சொன்ன கவிதை, உன்னோட கதை சூப்பரா ஒரு காட்சி அமைப்பு வந்து இன்னமும் என்னோட கண்ணுக்குள்ளாரே இருக்கு. அந்த 2 ஆண் கதாபாத்திரமும் பெண் கதாபாத்திரம், அதாவது அந்த காதலன் கதாபாத்திரமும் காதலி கதாபாத்திரமும் என்னோட கண்ணுக்குள்ளாரே இருக்கு. பட் இந்த மறுப்புக்கு, அதாவது இந்த விஷயத்த வந்து கரெக்டான பாயிண்ட் சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க முல்லை தேவி. ஸோ நான் முல்லை தேவிக்கு தான் இந்த பரிசு கொடுப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மறுப்புக்கான பரிசு அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு தொல்காப்பிய பூங்கால. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த புக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா படிங்க. வேற லெவல்ல எழுதியிருக்காரு நிறைய விஷயத்த. ஸோ அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி முன்னீர் வழக்கம் மகடூஉ ஓடு இல்லை அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய நூல் சொல்லியிருக்கு. முன்னீர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல், அதாவது 3 நீர்கள் கலந்ததுதான் கடல். அதாவது முதல் நீர் பார்த்தீங்கன்னா ஊற்று நீர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆற்று நீர், மூணாவது நீர் பார்த்தீங்கன்னா வேற்று நீர். வேற்று நீர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை, மழை மூலமா வர தண்ணீர், அதுதான் வந்து கடல்ல கலக்குது. அதே மாதிரி ஆற்றுல இருந்து நீர் வருது பார்த்தீங்கன்னா அதுவும் கடல்ல கலக்குது. அடுத்து ஊற்று நீர், ஊற்று நீர் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்கள் எடுக்க போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ஊற்று நீர் என்ன அப்படின்னு தெரியும். கடல்ல வந்து எப்படி ஊற்று வந்து உருவாகி அது நீரா கடல்ல மாறுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் சரி தெரியும். ஸோ இதனாலதான் கடலுக்கு வந்து முன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மகடூஉ அப்படின்னா பெண்கள், அகடு ஆடுஉ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆண்கள் சொல்றாங்க. அதே மாதிரி மகடூஉ அப்படின்னு சொன்னா பெண்கள். ஸோ கடல் வழியா வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் போது மனைவிகள் யாரையும் கணவர்கள் கொண்டு போவதில்லை, கூட்டி செல்ல போகிறதில்லை அப்படிங்கிறதான் தொல்காப்பிய நூல் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தமிழ்ல பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வார்த்தை ஜலங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம தமிழ் வந்து ஒரு அசால்ட்டா நினைக்கிறோம், பட் தமிழ் அப்படி கிடையாதுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தமிழ், இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ தேங்க்யூ.